நான் ஒரு கவர்மெண்ட்டில் 15 வருஷம் வேலை செஞ்சுட்டேன். இன்னும் 2-3 வருஷம் வேலை செஞ்சால் ரிட்டையர்மெண்ட் ஆகும். பட் ஆனால் பாக்யராஜ் சார் வற்புறுத்துறாரு. என்ன சார் எனக்கு 36-37 வயசு ஆகுது. அதெல்லாம் வயசுலாம் முக்கியம் கிடையாதுயா. எம்ஜிஆருக்கே 40 வயசுலாம் தேக்காப்பா ஆச்சு அப்படின்னு வற்புறுத்தினார். அவருக்காக கொஞ்சம் விஜயகாந்த் ஒரு கட்சியாக இருப்பார், நெப்போலியன் ஒரு கட்சியாக இருப்பார், நாசர் ஒரு கட்சியாக இருப்பார், சரத்குமார், ஆனால் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. வைகை சந்திரசேகர் அப்படின்னு எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒத்துமை தேவை. இப்போ என்னன்னாக்கா இவனுக்கு பாலிடிக்ஸ் அரசியல் உள்ளே பூந்துட்டு டிஎம்கே, எம்கே, காங்கிரஸ் அப்படின்னு ஏதோ ஒவ்வொரு கட்சின்னு சொல்லிட்டு சங்கத்தை நடத்த விடாமல் போய் இது பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பக்குவம் கம்மியாக இருக்குது. ரஜினி கூட ராதிகா நடிச்சது, அப்புறம் ரஜினிக்கு அம்மாவை நடிக்குது. ஏன் இவர் மட்டும் அப்பா ஆக மாட்டாரா? இது என்னது அநியாயம் அது இல்லையா? நான் சொல்லுங்கள், இது கூடாதுன்றேன் நான். ஏன் இவங்களையும் கடைசி வரைக்கும் அவங்க ஜோடியாக நடிக்க வேண்டியது ரஜினிக்கு அவங்க? அது ஆணாதிக்க சமுதாயம் இருக்கக்கூடாது. நாங்கள் என்ன பண்ணுறோம், காமெடி பண்ணுற ஆளுங்களை நிறைய சந்திச்சிருக்கிறோம் இல்லையா? அதனால நாங்கள் காமெடி கோட்டிங் கொடுக்குறோம். சீரியஸாக தான் இருக்கும் கதை. வர வெட்டினா செலவு பற்றினா சீரியஸ் கதை தான். மாத்திரையை அப்படியே கொடுத்து கசப்பாக கொடுத்தா சாப்பிட மாட்டோம் இல்லையா? கொஞ்சம் அப்படி ஒரு இனிப்பு கோட்டிங் கொடுத்தா தான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி நம்ம பண்ணோம். அது பாக்யராஜ்கிட்ட கற்றுக்கணும் தான். பாக்யராஜ் வந்து என்னென்னா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுவார். இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் உள்ளே வர்றது தப்பு இல்லை. வரும்பொழுதே நிறைய 1000 தேட்டர், 2000 தேட்டர், 3000 தேட்டர் போட்டு படங்களை பண்ணிருந்தனால சின்ன படங்களுக்கு வந்து தேட்டர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகர் சங்கம்லாம் வந்து விவேகனுடைய பிறந்த நாளையோ இறந்த நாளையோ ஏதாவது ஒன்று வந்து தூக்கி பிடிக்கணும். ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழ் சினிமாவில் குடும்ப திரைப்படங்கள் வர்றது அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. காரணம் அப்படின்னு பார்த்தா இளைஞர்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஆக்ஷன், காதல் படங்கள், இந்த மாதிரியான ஜானர் படங்கள் தான் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னைக்கு நாம் சந்திக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்து குடும்ப திரைப்படங்கள் என்கிற அந்த வார்த்தைக்கு அடையாளமாக 90கள் துவங்கி 2000கள் வரை பல வெற்றி படங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அவர் வேற யாரும் இல்லை, இயக்குனர், தயாரிப்பாளர் வி. சேகர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். ராணி நேயர்கள் சார்பா இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். சார், நான் என்னுடைய முதல் கேள்வி வந்து இன்ட்ரோடக்ஷன்ல இருந்தே ஆரம்பிச்சாரு சார். என்னன்னா, இப்போ சமீப காலமா குடும்ப திரைப்படங்கள், அதாவது குடும்பமா சேர்ந்து போய் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரியான படங்கள் வந்து ரொம்பவே குறைவாயிடுச்சு சார். இளைஞர்களை மட்டுமே டார்கெட் பண்ணி நிறைய காதல், ஆக்ஷன், வைலன்ஸ், இந்த மாதிரியான படங்கள் தான் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஒரு இயக்குனரா உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு சார்? இது அதுக்கு முன்னாடி டிவி இல்லை இல்லையா? டிவி இல்லாத போது குடும்ப படத்தை சினிமாவில் தான் பார்க்க முடியும். அப்போது விசு, நானே எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, டிவி வந்ததுனால எல்லாம் டிவியில் உட்காந்துட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு சினிமாவில் போய் ஃபேமிலி படம் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, மக்களுக்கு இருக்குது. ஏன்னா வெளியில் போகும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். சினிமாவில் ஃபேமிலி படம் பார்க்கும்போது அது ஒரு விறுவிறுப்பு இருக்கும். ஆனாலும் என்ன நினைக்குதுன்னா, இப்போ சினிமாவுடைய ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால அப்போல்லாம் 50 ரூபா டிக்கெட் இருக்கும், போவாங்க, பார்ப்பாங்க. இப்போல்லாம் 100 அப்படின்னு போகும்போது அது தின்பண்டங்கள்லாம் அங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது தேட்டரில். ஒரு போனாக்கா ஒரு 1000 ரூபாய்க்கு கூட ஆகி போகுது 4 பேர் போனாங்கன்னா. இது பெரிய பட்ஜெட் அது. அதனால் பேசாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் ஃப்ரீயாகவே டிவியில் பார்த்துடலாமா அப்படின்ற மாதிரி மனோநிலைக்கு வந்துடுறாங்க. இது ஒரு காரணம் சார். இப்போ அதாவது குடும்பம் சார்ந்து குடும்ப கருத்துள்ள படங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சார். உங்களுடைய டைரக்ஷன்ல நிறைய குடும்பம் சார்ந்து, குடும்பத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்து எமோஷனலோட நிறைய படங்கள் வரும் சார். இப்போ அதோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிச்சு. தமிழ் சினிமாவோட அப்படி ஒரு மாற்றத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இன்றைய தமிழ் சினிமா ஆரோக்கியமா இருக்குங்களா சார்? கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியாக தான் இருக்கு. எப்படின்னா, இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் உள்ளே வர்றது தப்பு இல்லை. ஆனால் அவங்க வந்து நிறைய வரும்பொழுதே நிறைய 1000 தேட்டர், 2000 தேட்டர், 3000 தேட்டர் போட்டு படங்களை பண்ணிருந்தனால சின்ன படங்களுக்கு வந்து தேட்டர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை,
அதுக்கு முன்னே இப்போ சின்ன படம் நான் எடுத்தேன். நான் எடுக்கும்பொழுது ஒரு தேட்டர்லேயே வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தேட்டர்லேயும் 3 லட்சம் 4 லட்சம் அட்வான்ஸ் கொடுப்பாங்க. நான் படம் ஒரு 3-4 கோடியில் எடுப்பேன், அழகாக ரிலீஸ் பண்ணுவேன். இப்போ தேட்டர்லாம் வந்து சின்ன படங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இல்லை. அதனால் என்ன ஆகி போச்சுன்னா பெரிய படம்ன்ற ஒரு போயிட்டாங்க. பெரிய படம்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சம்பளம் லாபம் அது மட்டும் குறியாக வச்சுக்கிட்டு, உதாரணத்துக்கு ரஜினி சார் முள்ளு மலரும் எடுத்தார், நல்லா இருந்ததா இல்லையா? கண்டிப்பாக சார். கமல் சார் ஆரம்பத்தில் எவ்வளோ நல்ல படங்கள்லாம் கொடுத்தாரு. ஆனால் அவரே இவங்க இப்போ எப்படி கொடுக்குறாங்க, என்னமோ முதல் சீன்லேயே வந்து தலையை வெட்டுற மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா? ஏன்னா கமர்ஷியலுன்றாங்க. அவங்க ரசிகர்களே வந்து நிறைய பேர் இதுவாகிடுறான் இல்லையா? இந்த யங்ஸ்டர் தவிர பல பேர் வந்து இது போயிடுறாங்க. அப்போ என்னென்னா ட்ரெண்டே வந்து தப்பான ட்ரெண்டு, கார்ப்பரேட் ட்ரெண்டு, வியாபாரத்துக்காக எதை வேணாலும் பண்ணலான்ட்டு போகுது. இந்த டெண்டன்சி வந்து சினிமாவுக்கு நல்லதில்லை. பெரிய படம் வரட்டும். இப்போது ஸ்ட்ரீட்டில் வந்து வண்டி போகுது, ரோட்டில் பெரிய வண்டி தான் போகணும், சின்ன வண்டி தான் போகணும், ஆட்டோவும் தான் போகணும், நடந்து போகிறவங்க தான் போகணும். அது ஒரு டிராஃபிக் சிஸ்டம் இருக்கு இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்க, பெரிய வண்டிக்கெல்லாம் கையை காட்டி விடுறாங்க, அப்புறம் ரெட் லைட் போடுறாங்க, மறுபடியும் ஆட்டோ அதெல்லாம் போகுது, அதுக்கு கைட் பண்ணுறாங்க. நடந்து போகிறவனுக்கும் ஒரு வழி கொடுக்குறாங்க. இல்லைன்னா அந்த டிராஃபிக் சிஸ்டம் இல்லைன்னா நடந்து போகிறோம் கிராஸ் பண்ணவே முடியாது, அடிபட்டுரும். அந்த மாதிரி சின்ன படத்துக்கும் பெரிய படத்துக்கும் ஒரு டிராஃபிக் சிஸ்டம் வச்சா, ஒரு மாதம் பெரிய படம் வருதுன்னா இன்னொரு படம் சின்ன படம்னு வருதுன்னா தேட்டர் கிடைக்கும், அட்வான்ஸ் கிடைக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. அப்படியே போட்டி போட முடியுமா? எஸ்எல்சி படிக்கிற பையனையும் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனையும் 1ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரே நேரத்தில் ரேஸில் விட்டா என்ன ஆகும்? இவன் வந்து போட்டு மெரிச்சிட்டு போயிடுவாங்க எல்லாம் இல்லையா? இந்த சிஸ்டம் வந்து டிராஃபிக் சிஸ்டம் சரியாக சேனலைஸ் பண்ணாங்கன்னா போதும், நல்ல படங்கள்லாம் வரும். நல்ல படங்களை தேட்டரில் போய் பார்க்குற ஆசை வந்து இப்பயும் மக்களுக்கு இருக்குது. ஏதாவது ஒன்று வருதுன்னு போகிறாங்க. பெரிய படங்கள் தான் அவர் போய் நல்லா இல்லைன்னா போட்டு கண்ணாமண்ணான்னு இந்த போட்டு சூர்யா படத்துக்கு எதோ நம்பி போயிருக்கிறாங்க. அது காசு கொடுத்து பார்த்துட்டு வரும்போது அது ரேட் சும்மா ஃப்ரீயாக போட்டாவே பரவாயில்ல இல்லையா? காசை போட்டு வரும்போது அவங்க வயிற்றுச்சியில் கொட்டுறாங்க. அதில் அதனால் நடிகர்களும் வந்து தான் அவ்வளோ நிறைய சம்பளம் வாங்குறன்னும் போது அந்த கதையில் கவனம் செலுத்தி இந்த பணம் வந்து பணத்துக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற எண்ணத்தில் கொடுக்குறோம் இல்லையா? கண்டிப்பாக சார். சார் ஆக்சுவலாக தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இயக்குனர் சார் நீங்கள். உங்களுடைய படங்களுக்குன்னு வந்து அன்னைக்கும் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்தது, இன்னைக்குமே வந்து உங்களுடைய படங்களை தேடி பார்க்கக்கூடிய அதே ரசிகர்கள் இருக்காங்க சார். ஆனால் அந்த மாதிரியான குடும்ப படங்களுக்கான ரசிகர்கள் இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்கன்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா சார்? இல்லை அந்த மாதிரியான படங்கள் வரலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண தரணும்? ஐயோ, ரசிகர்கள் நிறைய இருக்காங்க. அவங்க வந்து நல்ல படங்களை பார்க்க தயாராக இருக்கிறாங்க. அதுவும் தேட்டரில் போய் பார்க்குறது தான் அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. தேட்டரில் பார்க்குறதுல என்ன, ஒரே வீட்டில் பார்க்கும்போது என்னென்னா அவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு அப்படியே ஃப்ரீயாக பார்க்குறாங்களா, அப்படியே தேட்டருக்கு போனால் தான் அவங்களுக்கு ஃப்ரீ, ஒரு மென்டலாக ஃப்ரீ, பசங்களும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. அதனால் அதில் தான் விரும்புகிறாங்க. ஆனால் அதுக்கான அந்த ரூட் இல்லாதனால தவிக்கிறாங்க. சார் அன்னைக்கு ஓடிடி தளங்கள் அப்படின்றது நிறைய வந்துடுச்சு சார். இப்போ படங்கள் வந்து நம்ம தியேட்டருக்கு போய் பார்க்க முடியலன்னா கூட வீட்டிலே இருந்துட்டு டிவியில் பார்க்க, அந்த மாதிரியானதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஓடிடி தப்பு இல்லை, பட் ஓடிடியில் வந்து அது ஒரு படித்தவர்கள், ஓரளவுக்கு எங்கேயாவது ஜாப்பில் இருக்கிறவங்க இங்கே போய்கிட்டே பார்க்க, ஆஃபீஸில் இருந்துக்கிட்டு பார்க்க இதுக்கு ஓகே. ஆனாலும் கூட நீங்கள் வந்து ஒரு ஆளை வந்து செல்லில் ஃபோட்டோவில் பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு ஒரு முத்தம் கொடுக்கறதுக்கும், உங்கள் குழந்தைங்களை வந்து நேராகவே பார்த்து இல்லையா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக இல்லையா? இன்னதான் ஃபோட்டோவில் பார்த்துட்டு நம்ம கொஞ்சினா கூட அது நேரடியாக பார்த்த மாதிரி இருக்கும். அது மாதிரி தேட்டர்ன்றது எப்படின்னா, ஒரு நல்ல காமெடி சீன் வருது, நல்ல அழகான ஒரு சீன் வருதுன்னு வச்சுக்கோ, எல்லாரும் ஒருத்தர் கை தட்டினா எல்லாரும் கை தட்டுவாங்க. அந்த கேலப்பாக இருக்கும் இல்லையா? இது வந்து நீங்கள் இதில் டிவியில் வர படம் டெலிஃபிலிமில் வந்து நீ விட்டுனா தனியாக கை தட்டின்னு உட்காந்துருக்கணும். எங்கள் வீட்டில் சொல்லுவா, திரும்பி பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? லைட்டு கூட இருக்காது. அதனால் அது ஒரு என்ன சொல்கிறேன்னா அப்பொழுது, அதாவது நம்மளுடைய பிஸியான மனிதர்களுக்கு அது ஒரு எங்கேயாவது அவங்க விருப்பத்துக்கு பார்த்துக்கிறதுக்கு இதுவாக இருக்கும் மொழியே. ஆனால் உண்மையிலேயே வந்து தியேட்டரில் போய் உட்காந்து 1000 பேரோட படம் பார்க்கும் பொழுது கேலப்பாக பார்க்கறது இருக்குல்ல, அதுதான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கேலப்.
திருவிழான்றதை வந்து டிவியில் வந்து பார்க்குறோம். திருப்பதிக்கு இப்படி கும்பிட்றாங்க, திருவண்ணாமலையில் தீபம்லாம் டிவியில் போடுறாங்க. ஆனால் நேராக போனீங்கன்னா அதோட அதனுடைய மகசுமே வேறு. அந்த 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 உணர்வோடு போயிட்டு நடந்து கிடந்து வந்தீங்கன்னா கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். தேட்டரில் தான் படம் முக்கியமாக வரணும். மற்றதில் வர தப்பு இல்லை, தேட்டரில் வர்றதான் ஒரு மீடியா. அதுதான் வந்து இம்பேக்ட், மாஸ், அதுதான் கேலப் இல்லையா? சரி. விசிக சார் படங்களை நாங்கள் நிறையா ரசிச்சிருக்கோம். அவருடைய இயக்கம் எப்படி இருக்குன்னு தெரியும், தயாரிப்பு எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் நாங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். உங்களுக்கான சினிமா பயணம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? சினிமாக்குள்ளே வரணுன்ற அந்த ஆர்வம் எங்கேருந்து வந்தது சார் உங்களுக்கு? எனக்கு எப்போ நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தேன். ஓகேங்க சார். நானே மாதத்துக்கு பிளான் பண்ணி பட்ஜெட்லாம் போட்டு ஒரு படம் 2 படம் தான் பசங்களை ஃபேமிலியோட போய் பார்ப்பேன். அதுக்கு மேலே பட்ஜெட் இடம் கொடுக்காது. அது கூட போகும்போது என்னென்னா ஏதாவது விசாரிச்சுட்டு தான் போவேன். ஏன்னா மாதத்தில் ஒரு படம் 2 படம் தான் காமிக்க முடியும். அதுவே நல்லா இல்லைன்னு வச்சு குடும்ப சண்டை ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி நான் சில டைமில் கொண்டு போய் கொஞ்சம் விசாரிக்காமல் படத்தை காமிச்சு எங்கள் வீட்டில் திட்டு, இந்த மாதத்துலேயே ஒரே படம் தான் கொண்டு வந்து காமிச்சிக்கிறீங்க, அது என்ன ஒரு படமும் ஒன்றும் சரியா இல்லை, என்ன நீங்கள் கொண்டு வந்து காமிச்சிங்கன்னு ஒரு வாரமாக திட்டிகிட்ருக்கோம் அதுங்க இல்லையா? அப்போ தான் நினைப்பேன், செலக்ட் பண்ணி தான் போய் படத்தை காமிக்க வேண்டியிருக்கோம், சும்மானா போய் காசை விட்டு வர முடியாதுன்னு. எனக்கு அப்போ மக்கள் வந்து காசு கொடுத்து பார்க்கும்போது ஏமாற்றக்கூடாது அப்படின்ற எண்ணம் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது. அப்புறம் நான் எதிர்பாராமல் நான் வந்து சினிமாக்குள்ளே வந்துட்டேன். பாக்யராஜ் சார் ஒரு மூலிமா அவரை வந்தபோது நான் படம் எடுக்கும்போது நினைப்பேன்ல, ஐயோ வரவன் வந்து என்னடா படம் எடுத்துக்கிறான்னு யாரும் திட்டக்கூடாது இல்லையா? அதுக்காகவே யோசனை பண்ணி என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கருத்து உள்ளதாகவும் நான் எடுப்பேன். நான் ஆபாசம் இல்லாமல் எடுப்பேன். ஏன்னா நான் பார்க்கும்போது அது நினச்சேன்ல, சில டைமில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரியான ஒரு சீன் வந்தோன்னே எங்கள் குழந்தைங்க கண்ணை மூடிடும் இல்லையா? அப்போ வரவங்களும் அப்படி தானே பண்ணுவாங்க இல்லையா? அவங்க குழந்தைங்களோட தான் வருவாங்க. அப்படி தான் நினச்சி படம் பண்ணுவேன். அந்த சினிமாக்குள்ளே வரணுன்ற அந்த ஒரு ஆர்வம் எப்படி தோணுச்சு சார்? மெயினாக உங்களுடைய சிறு வயது, அதாவது அந்த சிறு வயது அனுபவங்கள் எப்படி இருந்து நீங்கள் சினிமாக்குள்ளே தான் வரணும்னு யோசிச்சிங்களா, இல்லை வேறு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு வந்தீங்களான்ற ஒரு? இல்லை, எனக்கு வந்து முதல்ல சினிமாக்கெல்லாம் வரணும்னு என்ன இல்லை. ஓகேங்க சார். என்ன வந்து ஒரு சோஷியல் சர்வீஸு படிச்சுட்டு ஒரு எம்ஏலாம் அதாவது கவர்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு எம்ஏலாம் படிச்சுட்டு ஒரு ப்ரொஃபஸர் அது மாதிரி ரேங்கில் போகணும். ஓகேங்க சார். எஜுகேஷன் லைனில் போகணுன்னு தான் எனக்கு ஆசை இருந்தது. அது எதிர்பாராம விஷயமா என்ன பண்ணாருங்க, பாக்யராஜ் சார் ஒரு தடவை முந்தானி முடிச்சு அது இல்லை தாவணி கணங்களா படங்கள் போட்டிருந்தாங்க. அவங்க சினிவீடு படம் போட்டிருக்கும்போது என்னுடைய கார்பரேஷன் ஆஃபீஸில் நான் ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஓகேங்க சார். அங்கே யாரோ ஒருத்தர் வந்து இந்த சேனாபதினு ஒருத்தர் சினிமாலாம் நடிச்சிருப்பார். அவர் சொன்னார், வாங்க இந்த மாதிரி படம் பார்க்குறாங்க, புதுசான ஆளுங்களை படம் பார்க்க கூப்பிட்டாங்களா, படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, ஏன்னா அப்போ தான் ஒப்பீனியன் கிடைக்கும் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் சரி ஏன் கூப்பிட்றாங்க படம் பார்க்கணும், ஏவிஎம்மில் போட்டாங்க. போய் பார்த்து என் கருத்துக்கள்லாம் சொன்னேன். நான் அந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் சொன்னேன். உங்கள் படங்கள்லாம் முன்னாடி இருந்ததெல்லாம் ஓகே, இந்த சின்ன வீடு படத்தில் மட்டும் மைனஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க, யாரோ புதுசாக வந்துட்டு ஒப்பீனியன் சொல்கிறான்ட்டு. அதை பற்றி கவலைப்படல. அப்புறம் மறுநாள் கார் அனுப்பிச்சு வர சொல்லி போல்டாக சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னாரு. அப்போ சொன்னார், உங்களுக்கு எப்படி சினிமா? சின்ன வயசில் நிறைய படம் பார்ப்பேன், அப்புறம் மேரேஜ் ஆன பிறகு பட்ஜெட் ப்ராப்ளம் ஆகிடும், அளவாக தான் பார்ப்பேன். அப்புறம் ஃபாரின் படங்கள்லாம் நிறைய, அந்த ஃபாரின் படம்லாம் எப்படின்னு காசு கொடுத்து பார்க்குறதில்ல. இது இருக்கு இல்லையா, ரஷ்யன் எம்பேசி, அமெரிக்கன் எம்பேசி, பிரிட்டிஷ் எம்பேசி இருக்கு இல்லையா, அதில் வந்து நிறைய போடுவாங்க. அமெரிக்கன் சீரியல் ஆஃப் பிக்சர்ஸ், வெஸ்டர்ன் சீரியல், அதெல்லாம் வெஸ்டர்ன் படங்கள் நிறைய, எல்லாத்துலேயும் மெம்பர் நான், அதெல்லாம் பார்ப்பேன் அப்படி அப்படின்னு. சரி வா அப்படின்னு சினிமாவில் கூப்பிட்டாரு. நான் ஒரு கவர்மெண்ட்டில் 15 வருஷம் வேலை செஞ்சுட்டேன், 17 கூட வேலை செஞ்சுட்டேன். இன்னும் 2-3 வருஷம் வேலை செஞ்சால் ரிட்டையர்மெண்ட் ஆகும். பட் ஆனால் பாக்யராஜ் சார் வற்புறுத்துறாரு. என்ன சார், எனக்கு 36-37 வயசு ஆகுது, அதெல்லாம் வயசுலாம் முக்கியம் கிடையாதுயா, எம்ஜிஆருக்கே 40 வயசுல தான் டேக்கப் ஆச்சு அப்படின்னு வற்புறுத்தினார். அவருக்காக கொஞ்சம்
நம்பி உள்ளே போனேன். ஆனால் அவர் நல்லா ஹெல்ப் பண்ணார். சாரோட மறக்க முடியாத அனுபவங்கள் எதுவும் இருக்குங்களா சார்? யார்? பாக்கியராஜ் சாரோட. அதான் அவர் என்ன வேலைக்கு எடுத்ததே பெரிய வித்தியாசம் இல்லையா? ஓகே. எவ்வளோ யங்ஸ்டர்லாம் வராங்க, எவ்வளோ வராங்க, பட் உங்கள்கிட்ட நாலேஜ் அதிகமாக இருக்கியா, அது எப்படியான்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சார், நான் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஒரு நாளைக்கு 500 பேரை சந்திக்கிறேன், மலேரியா கால்ரா அது இதுன்னு போய் விசாரிக்கிறான், பப்ளிக் ஒப்பீனியன்லாம் எனக்கு நிறைய தெரியும், மாஸ் அப்படின்னு, இதுதான் ஏன் சினிமாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு இது மாதிரி பண்ணார். அது அவர் என்ன எடுத்த உடனே ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்தாரு, அதாவது அசோசியேட். 2 படம் தான், எங்கே சிண்டாசா இது நம்மால். அதில் 2லேயே நான் வந்து எனக்கு நிறைய ஆஃபர் வந்துச்சு, வெளியில் வந்து டைரக்ட் ஆகிட்டேன். ஆக்சுவலாக அந்த தருணங்களில் குடும்பம் காதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜானர் ஆஃப் படங்கள் வந்து வந்துட்டு இருந்தது சார். உங்களுடைய படங்கள் மட்டும்தான் ஒன்லி குடும்பம் சார்ந்து மட்டுமே இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி ஜானர் படங்கள் மட்டும்தான் பிடிக்குமா சார், இல்லை மற்ற ஜானர் இப்போ வேறு என்ன ஜானர் படங்கள்லாம் உங்களுக்கு நிறைய பிடிக்கும் சார்? அரசனாகலான்னு ஆசை, ஆனால் வாய்ப்பு கிளர்க்க தான் கிடைக்கும். ஓகே. அந்த மாதிரி சினிமாவில் எத்தனையோ சேனல் இருக்குது. நான் வந்து முதல்ல கொஞ்சம் புரட்சிகரமான படம் தான் படம் எடுத்தேன், மக்கள் தான் ஹீரோன்ட்டு. ஆனால் அது அவ்வளோ தூரம் ஓடல. ஏன்னா அது வந்து அப்போ நான் வந்து என்னென்னா அப்செட் ஆகிட்டு கொஞ்சம் கேப் விட்டேன், 1 வருஷம் விட்டு மறுபடியும் ஜாப்புக்கு போனேன். அப்போ எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, நீங்கள் வந்து நல்ல குடும்ப படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இல்லைம்மா, அது விசுவே குடும்ப படம்லாம் எடுத்தப்போ கொஞ்சம் இடையில் ஓடலை, சம்சாருக்கு மின்சாருக்கு அப்புறம் ஓடல அவருக்கு, அந்த ட்ரெண்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் குடும்ப படம் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் தான் நல்லா ஹியூமர்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு. சரி, உங்களுக்காக என்ன பாவம், அவங்க சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு ரொம்ப விருப்பப்படுறாங்க இல்லையா. நான் ஒரு படம் பண்ணிவிட்டு வந்துட்டாவுனே அப்செட் அவங்களுக்கு. பாக்யராஜ் சார்கிட்ட போகிறாரு, டைரக்டர் ஆகிட்டார், வீடு வாசல் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு, நாங்கள் நல்லா வாங்கிப்பார், ஃபேமிலி நல்லா ஆகிடுன்னு நினைக்கும் போது திடீர்னு புரட்சிகரமாக படம் எடுத்தார். நீங்களே ஏதோ புரட்சிகரமான படம் வந்துட்டார்ன்ற ஒரு ஃபீலி. ஏன்னா எங்கூட இந்த பாண்டியராஜெலாம் நடிகர் ஆகிட்டார், பாக்யராஜ் இந்த பார்த்திபன் கூட நடிகராக. ஆல்ரெடி சரி ஒய்ஃபுக்காக ஒரு ட்ரை பண்ணுவோன்னு ஒரு ஃபேமிலி படம், அதெல்லாம் நான் முடித்த மாப்பிள்ளை ட்ரை பண்ணேன். அந்த படம் எடுத்தாங்க. தமிழில் 100 நாள், தெலுங்கில் சில்வர் ஜூப்ளி, கர்நாடகாவில் 100 நாள், ஹிந்தி, ஒரிசா, கபாஷ். ஆச்சரியமாக இருந்தது. நான் சினிமா விட்டு ஒதுங்குறேன், ஒய்ஃபு பிடிச்சி இழுத்து ஒரு ட்ரை பண்ண சொல்லுது. அவங்களுக்காக ட்ரை பண்ண போய் இப்போ மறுபடியும் பெரிய டேரக்டர் ஆகிட்டேன். அந்த ஒரு படத்துலேயே காரு, வீடு, அது இது ஒரே வீட்டுக்கு முன்னாடி ஒரே கலாட்டா, எல்லாம் சினிமா தான் வெற்றி பெற்றா நடக்கும்ல, எல்லாம் வந்துச்சு. அடுத்த படம் வந்து ஆரம்பிக்கிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு புரியல. சரி, பேர் வந்து பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்குன்னு வச்சு. ஓகே. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம் ஒய்ஃப் பண்ணதுனால அடுத்த படம் பொண்டாட்டி சொன்னாங்க. ஆமாம், ஏன்னா இப்போ நான் போயிட்டேன் வேணாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வேலைக்கே போயிட்டேன். இவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க, நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பாக்யராஜ்கிட்ட ட்ரைனிங் ஆகி எல்லாம் பண்ணி இப்படி பண்ணிட்டீங்களா, கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னொடனே சரி அவங்களுக்கும் ஒரு ஆறுதலுக்கு இறங்கினா கடைசியில் அவங்க பல்ஸ் கரெக்டாக இருக்குது இல்லையா. அப்புறம் தான் அந்த ஃபேமிலி பல்ஸ்லேயே நிறைய. சரிங்க சார். ஆக்சுவலாக அந்த 90களில் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்து உங்களோட படங்களில் வந்து மிக பிரதானமாக இருக்கிறது வந்து காமெடி. அதாவது குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எமோஷனலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு வந்து காமெடிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க. ஒருத்தரை சிரிக்க வைக்கிறதுன்றது அவ்வளோ எளிதான விஷயம். பட் உங்கள் படங்களில் வந்து காமெடிகள் எல்லாமே வந்து நல்ல ஹிட்டாக இருக்கும் சார். அது எப்படி சாத்தியமாச்சு சார்? அது வந்து சில பேருக்கு வந்து இயற்கையாகவே காமெடி, இப்போ நாகேஷ் சார் அவங்கெல்லாம், நான் வடிவேல் அவங்கெல்லாம், அது நாங்கள் என்ன பண்ணுறோம், காமெடி பண்ணுற ஆளுங்களை நிறைய சந்திச்சிருக்கிறோம். ஓகே இல்லையா. அதனால நாங்கள் காமெடி கோட்டிங் கொடுக்குறோம். சீரியஸாக தான் இருக்கும் கதை, வரவேட்டினா செலவு பற்றினா சீரியஸ் கதை தான், ஆனால் அதுக்குள்ளே காமெடி கலந்து கோயில்ஸ் எல்லாம் வடிவேல் கலந்து கொடுத்தா தான். என்னன்னாக்கா மாத்திரையை அப்படியே கொடுத்து கசப்பாக கொடுத்தா சாப்பிட மாட்டான் இல்லையா. கொஞ்சம் அப்படி ஒரு இனிப்பு கோட்டிங் கொடுத்தா தான் சாப்பிட முடியும். அந்த மாதிரி நம்ம பண்ணோம். அது பாக்யராஜ்கிட்ட கற்றுக்கணும் தான். பாக்யராஜ் வந்து என்னென்னா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுவார்.
ஏன்னா அவருடைய படங்கள்லையும் நகைச்சுவைகள் வந்து நிச்சயமாக அவர் என்னுடைய குருநாதன் போது அவர்கிட்ட அவர் தான் கற்றுக்கிட்டேன் நான். ஓகேங்க சார். சார் அதே மாதிரி உங்களுடைய படங்களில் வந்து நகைச்சுவை நடிகர்களாக நடித்த கவுண்டமணி சார், செந்தில், வடிவேலு சார், விவேக் சார், கோவை சரளா மேடம் வரைக்கும் இன்றைக்குமே தமிழ் சினிமாவில் ஒரு டாப் மோஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியவங்க சார். ஸோ இவங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் ஒரு சில நினைவுகளை உங்களோட மறக்க முடியாத அனுபவங்கள் இருந்ததா பகிர்ந்துக்க முடியுமா சார்? எனக்கு கவுண்டமணி சார் எனக்கு முன்னாடியே பெரிய ஆளாக வந்தவர் தான். கரகாட்டக்காரன்லாம் பெரிய ஆளாயிட்டார். ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெரிய கேரக்டர்லாம் நான் பண்ணேன். வெரி சின்சியர், டெடிகேட்டிவ், கவர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி மிலிட்ரி மாதிரி வந்து வேலை செய்வார். தொழில் நேசிக்கக்கூடியவர். வடிவேல் வந்து எப்படின்னா ஒரு புயல். அவன் ரொம்ப நாளும் ஆசைப்படுவது அந்த ஊரில் அப்படியே நடிக்கணும்னு சுற்றிட்டு இருந்துக்கிறான். ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு பூந்து, அதனால் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லாவே எக்ஸஸாக நடிப்பான். நாம் கொஞ்சம் கோடு போட்டால் அதில் பிரமாதமாக நடித்து நல்ல ஒரு, அதனால தான் ரொம்ப நாளாக இப்போ அவனுக்கு அந்த ஒரு மீம்ஸ் போடத்தா கூட வடிவேல போடாமல் போட மாட்ட மாதிரி இருக்காங்க. அதனால் அவங்களுடைய திறமை. இப்போ நான் வாய்ப்பு கொடுத்தன்றது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இயற்கையாக இருக்கிற அந்த திறமை அது மாதிரி நிறைய ஆட்சியெல்லாம் நடித்தாங்கன்னா ஆட்சி கடல் அதெல்லாம் ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. சார்லி, சின்னி எல்லாமே நடித்தாங்க என்கிட்ட எல்லாம் ஒன்று. இதில் குறிப்பிடத்தக்க ஒரு என்னென்ன விவேக் வந்து இந்த வடிவேல் நல்லா டெவலப் ஆன உடனே அவர் என்கிட்டே வந்து கேட்டார், சார் நான் பாலச்சந்தர் ப்ரொடக்ஷன் அவர் தான் என்னை டெவலப் பண்ணி விட்டார். பட் நல்லா பண்ணார். பட் அதான் A கிளாஸில் தான் போகுது, சியில் இறங்கலை. நீ உங்ககிட்ட வந்தால் கொஞ்சம் BNC எல்லாம் நல்லாயிருக்கும் சரின்ட்டு அப்புறம் வடிவேலு, விவேக் ரெட்டி சேர்த்து நிறைய படங்கள் பண்ணேன். அப்புறம் கடைசியில் விவேக்குக்கும் நல்ல ஒரு மார்க்கெட் ஆகி அவர் எங்கள் கூட இங்கே வடிவேல் கூட போட்ட சரளா இல்லை, அவர் கூட நடிக்க ஆரம்பிச்சு அது நிறைய படங்கள் பண்ணி விவேக்குக்கு ஒரு நல்ல சம்பளம் ஏறிச்சு. ஓகேங்க சார். நல்ல ரேஞ்செல்லாம் ஏறிச்சு. அப்புறம் வந்து விவேக்கு ஒரு தடவை வந்து என்ன பண்ணுவார்னா, என்கிட்ட என்ன சார் காமெடி மாதிரி பண்ணலாமா, நான் இதே போகலாமா வடிவேல் மாதிரி அப்படின்னு. இல்லை நீ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணு, ஏன்னா 2 பேரும் ஒரே சேனலில் போனீங்கன்னு வச்சுக்க போர் அடிச்சிடும். அவன் காமெடி தான், நீ கொஞ்சம் சோஷியல் ஆஸ்பெக்ட் சமுதாய NSK அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்போது அவர் ஒரு ட்ராக் ஒன்று பண்ணி இந்த மாதிரி மூட நம்பிக்கை ஒழிக்கிறது, இந்த இது இருக்கு இல்லையா, எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு வண்டியில் ஓட்டுறான் அவனை ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கா, அந்த மாதிரிலாம் நிறைய காமெடியெல்லாம் பண்ணுவாப்ல. அதெல்லாம் அந்த ட்ராக்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த ட்ராக்கை மாற்றி விட்டேன் நான். ஓகேங்க சார். அது வந்து அதுலேருந்து சோஷியல் தாட்டுக்கு போயிட்டார் அவர். அதுக்கு முன்னே வந்து வெறும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பார், சின்ன காமெடி விட்டு காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அப்படியே அந்த ட்ராக் மாற்றி நல்லா வந்தார். ஒரு காலகட்டத்தில் நான் என் பையனை நடிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அது வந்து சரவண பொய்கை படம். என் பையன் வந்து MBA இன்ஜினியரிங்லாம் படிச்சுட்டு வந்தாப்புல. சரி கூட ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்போது வந்து வடிவேல் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, நான் தம்பி கூட நடிக்கிறேன், நீங்கள் பார்த்து ஏதாவது சம்பளம் கொடுத்தா போகுதுன்னு. அவன் எல்லாம் சொன்னான வழியாக மறுபடியும் அந்த நேரம் விஜயகாந்துக்கு ஏதோ ஒரு விஜயகாந்த் அரசியலில் நிற்கிறாரு. இவன் போய் ஒரு திமுகவில் பிரச்சாரம் பண்ண போய் அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு சிக்கல் வந்து அப்புறம் திமுக தோத்துருச்சு. விஜயகாந்த் குரூப்பும் போய் ஏதோ அவங்கள அடிச்சாங்களாம். மதுரை பக்கம் போயிட்டு ஒரு 6-7 மாதம் இந்த பக்கம் வரல. ஒரு பெருசாக படங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அப்படியே இருந்தார். அப்போ பார்த்தேன். அப்புறம் இவன் நம்பி நம்ம பையனை வெயிட் பண்ண வைக்குவானான்ட்டு அப்புறம் விவேக்கிட்ட சொன்னேன். அப்புறம் விவேக் நடித்தார். விவேக்கு, கருணாசு எல்லாம் வச்சு அந்த படம் நல்லா தான் வந்தது. படம் விவேக்குக்கு கடைசி படம் என் படம் தான். அவன் ஒரு ஹீரோவாக இருக்கார். படம் ரிலீஸும் பொழுது ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, ரிலீஸ்க்கு கொஞ்சம் பற்றாக்குறை ஆகி போச்சு. அப்போல்லாம் வந்து சேட்டலைட்லாம் வந்து வாங்கிறத சின்ன படத்தை நிறுத்திட்டாங்க. யார் டிவிலாம் பெரிய படம் தான் வாங்குகிறாங்க. அப்போல்லாம் சேட்டலைட் வாங்கினா தான் ரிலீஸ் பண்ண முடியும். அது ஆஃப்டர் ரிலீஸ்ன்ட்டாங்க. இன்றைக்கி எனக்கு சன் டிவி எவ்வளோ வேண்டியவங்க ரூல்ஸ் போட்டாங்க. அப்படி அப்புறம் பார்த்தேன். அப்புறம் விவேக் தான் என்ன பண்ணார், சார் நான் அந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ட்டு வேறு ஏதோ ஒரு ஃபாரின் இது கம்பெனியில் பேசி ஒரு 20 டேஸில் ஒரு டேட் போட்டு ரிலீஸ் போட்டலாம் பையன். ஆனால் ஒரு கண்டிஷன்,
நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு பையன் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்தது எனக்கு இம்பார்ட்டண்ட்டு நல்லா அவங்க பையனுக்கும் எனக்கு கொடுங்க. மறுபடியும் வடிவேல் கிடிவேல்னு எல்லாரையும் கொண்டு வந்து உள்ள விட்றாதீங்க. எனக்கு சம்பளத்தை நல்லா ஏற்றி கொண்டு கண்டிப்பாக சரியா நீ என்ன அப்புறம் என்னார். அப்புறம் சரின்ட்டு நான் ரெடி பண்ணிட்டு நீங்கள் வீட்லேயே வந்து சொல்லிட்டு போனார். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அப்புறம் ஏதோ கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனாவில் வந்து என்ன பண்ணார்னா அந்த விளம்பரத்துக்காக கொரோனா ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு வீட்டுக்கு வந்தார். அது வரைக்கும் நல்ல சோஷியல் தாட் உள்ளவர். மரம் நடுதல் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஈடுபடுவார். இந்த சோஷியல் தாட்லேயே வந்து என் மூலியமாக போனவர் தான் அவர். இந்த திருவள்ளுவர் கலைக்கூடம் இந்த திருவள்ளுவரை வச்சு அப்துல் கலாம் திருவள்ளுவர் பண்ணுவேன் மேலே ஈடுபாடு உள்ளவர். அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போனார். அது சரி என்னை சோஷியலாக திருப்பி விட்டதே நீங்கள் தான், இல்லைன்னா வல்கர் காமெடி பண்ணுற ஒரு ஆள் ஆகிருப்பேன் நான் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து என்ன பண்ணார்னா திடீர்னு அந்த வீட்டில் வந்து சும்மா படுத்துருக்கலாம், இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காரு. இது ரெண்டும் ஏதோ கொலாப்ஸ் ஆகி இறந்துட்டார். நான் உண்மையிலே வந்து என் சொந்த தம்பிங்க இருந்தால் கூட நான் அவ்வளோ வருத்தப்பட மாட்டேன். நல்ல மனசு, நமக்கு ஒரு ஹெல்ப்பிங்க்கு ஒரு கைக்கு இருந்தார், இப்படி ஆகிட்டாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், சினிமாவில் நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஹெல்ப்பிங் டெண்டன்சி உள்ளவங்க ரொம்ப கம்மி. அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ என்எஸ்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்எஸ்கே. அப்புறம் விஜயகாந்த் என் கண்ணு முன்னாடியே ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சி உள்ளவர். அதை தாண்டி இவனுக்கு அந்த ஹெல்ப்பிங் டெண்டன்சி நிறைய உண்டு. முன்ன பின்ன இல்லாத கூட எஜுகேஷன் அது இதுன்னு பண்ணக்கூடியவர், பர்சனலாக நல்லவர். அப்படிப்பட்டவர் ஒரு இறந்தது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வருத்தம். எனக்கு உதவி செய்கிறாருன்றது கூட அப்புறம் ரொம்ப எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு மாதம் எனக்கு லீஃப் ஆகிறதே கஷ்டமாகி போயிடுச்சு. ரெண்டாவது அவர் இருக்கிற வீடெல்லாம் வந்து எங்கிட்ட தான் வாங்கினார். இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில் இல்லை எனக்கு பெரிய நஷ்டமாயிடுச்சு, இந்த மாதிரி எங்கேயும் விற்றாலும் விலைக்கு போக மாட்டேங்குது, பரவாயில்ல சார் நான் அப்படின்னு ஒரு 5 லட்சம் சேர்த்து கொடுத்து அந்த வீட்டை அவர் தான், அந்த இடத்த அவர் தான் வாங்கினார். இப்போ இருக்காங்கல்ல அவங்க வீடு முனைகள் கிரவுண்ட் இடம், அந்த இடம் என் இடம் தான். அது கூடுதலாக கொடுத்து வாங்கினார். சார் நீங்கள் எனக்கு கொடுத்த இடம் பல கோடி போகுது சார், ரொம்ப டெவலப், பணமும் கொடுக்குறீங்க, எனக்கு நடிக்கவும் கொடுக்குறீங்க, வீட்டையும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஒரு கட்டத்தில் அவருக்கு அவங்களுடைய பொண்ணை கூட நமக்கு பையனுக்கு கொடுக்கலான்ற ஒரு ஆசை இருந்தது. ஒரு தடவை கொண்டு வந்து அவர் வீட்டுக்கு ஆஃபீஸில் உட்காருக்கும் போது கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஏதோ டிகிரி ஏதோ படிச்சிருந்தது. சரி, அவர் இல்லாததுக்கு அப்புறம் நமக்கு அந்த தொடர்பு இல்லை அவங்க, அதனால் அப்படியே விட்டேன். அவர் ஒரு நல்ல மனிதன். எனக்கு வந்து நடிகர்கள் 1000 வரலாம், நல்ல மனிதர்கள் தோன்றுவது கஷ்டம். அந்த வகையில் அவருக்கு 63வது பிறந்த நாள் விவேக் சாருடைய 63வது பிறந்த நாள். ஸோ அவருடைய அந்த 63வது பிறந்த நாளில் நம்ம கூட இல்லாட்டியும் கூட அவர் செஞ்சுட்டு போன நிறைய சமூக சார்ந்த விஷயங்கள் வந்து இன்னைக்குமே அவரை பற்றி பேசிட்டு தான் இருப்போம். அப்துல் கலாமுக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ண அனுபவம் நிறைய பண்ணியிருக்காரு. இன்னும் கேட்டால் அவரோட ஒன்று தொடர்ந்து ஒரு ஃபங்க்ஷனில் என்னை மீட் பண்ண வைக்கிறதுக்கு பிளான் பண்ணார் அவர். சார் அவர் திருக்குறளை வந்து தூக்கி பிடிக்கிறார், நீங்கள் திருக்குறள் இது பண்ணுறீங்க, ஆக்சுவலாக நம்ம ஒரு கூட்டத்தில் நான் சேர்ந்து நம்ம பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு ஏதோ பிளான் பண்ணார் அவர். அதனால் எனக்கு இன்னொன்று, இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்பி போவாங்க அவர்கிட்ட. இந்த ஜூனியர்னால் நாடக நடிகர், நம்பி போயினாக்கா அவர் வந்து அவர் கூட நடித்தாலும் நடிகளாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஒரு செட்டு ஒரு 20 வருஷம் அவருடைய நம்பி மாச சம்பளம் மாதிரி அவர் வாங்கிக்கிட்டு எல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு டெடிகேட்டிவான ஒரு மைண்ட் உள்ளவர், சோஷியல் தாட் உள்ளவர். மரம் நடுதல்ன்றதை வந்து யார் வந்து கோயில சினிமாலாம் பண்ணுவாங்களா, ஏகப்பட்ட இடத்துல அவர் பல லட்சம் மரங்கள் நட்டுறதுக்கு எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. அதனால் அவருடைய இழப்பு பெரிய இழப்பு தான். ஒரு பிறந்த நாளில் அவருடைய அவர் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து இப்போ 70 என்னோட வயசில் கம்மி, இன்னும் 30 வருஷம் 40 வருஷம் இருந்திருக்கலாம். இருந்தால் எனக்கும் பலம், ஃபேமிலிக்கு பலம் இல்லையா, கண்டிப்பாக சார் எல்லாமே இருந்திருக்கும். அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒய்ஃப் பசங்களை எவ்வளோ வேதனைப்படுவாங்க இல்லையா, கண்டிப்பாங்க சார். அதுவும் பெண் குழந்தைங்களா இருக்குது இல்லையா, 4 குழந்தைங்க. ஏப்ரல் மாதத்தில் தான் சாருடைய பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு வந்து மேரேஜ் நடந்தது சார். அதுக்கான அழைப்பு வந்ததுங்களா சார்? நீங்கள் போனீங்க? நான் இங்கே வெளியூரில் இருந்தேன். ஓகேங்க சார். என்ன கம்யூனிகேட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல, நான் வெளியூரில் இருந்தேன். சரிங்க சார். அப்புறம் கேள்விப்பட்டேன். சரி
ஸோ சார் இந்த தருணத்தில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சது உண்டுங்களா சார்? நிச்சயமா. இப்போ இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் சார்? மற்ற சினிமா நல்லா இருந்திருக்கும், சினிமாவில் நல்லது செய்வாப்புல. அந்த கேப் டைம் கிடச்சா சோஷியல் தாட்டுக்கு போவாப்புல. பர்டிகுலர் நான் நல்லா இருந்திருப்பேன். ஓகேங்க சார். என் படம் பையன் படம் சரண போய் ரிலீஸ் ஆகிருக்கும். இன்னும் எனக்கு தொடர்ந்து அவருக்கு வெளிநாட்டு தொடர்புலாம் நிறைய இருக்குது. ஓகேங்க சார். நிறைய அந்த கான்டாக்ட்லாம் பிடிச்சி கிடிச்சி எல்லாம் பண்ணுவார். அவர் வந்து நட்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவமான. அதை தாண்டி அவர் எப்படிப்பட்ட மனிதராக நீங்கள் பார்க்குறீங்க சார்? ஒரு புரட்சிகரமான தாட்டம் இருக்குது. ஓகேங்க சார். ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக சார். நம்ம வாழ்க்கையில் ஒரு நடிகராக மட்டும் போகக்கூடாது, ஒரு புரட்சி நடிகராக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. அதனால் அவர் கண்டிப்பாக அவர் புகழ் வந்து ரொம்ப தொடர்ந்து நிற்கும். அவரை நம்பி இருந்த பல கலைஞர்கள் இருக்காங்களே, அவங்கள இப்போ நான் பாராட்டுறேன் அப்படின்னா, அப்போ என்ன எவ்வளோ பேர் என்னோட தொடர்பில் இருக்காங்க. அவங்க நடிப்பில் பெரிய ஆள் தான், ஆனால் பட் சர்வீஸ் மைண்டாக வரும்பொழுது எனக்கு ஏன் அவர் இது பண்ணுறேன்னா அது என்னை பாதிச்சுது. ஆக்சுவலாக காமெடியில் கூட அவருடைய குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. வசனங்கள் பேசுறதுலையா இருக்கட்டும், நடிக்க வாய்ப்பு கொடுக்குறதுலையா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி தருணங்கள் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் சாரோட பார்க்க நிறைய பேர் கொண்டு வந்து, சார் பாவம் சார் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க, அது இதெல்லாம் பண்ணுவாங்க. நிச்சயமாக. அவர் மகன் இறந்த தருணத்தில் நீங்கள் போயிருக்கீங்களா சார்? அதை பற்றி உங்களோட ஏதாவது பகிர்ந்து? எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். என்னென்னாக்கா அது ஏதோ ஒரு நேரம், ஒரு டைம், ஒன்று பக்கம் ஒன்று வந்து அந்த ஒரே பையன் இல்லையா? கண்டிப்பாக சார். எவ்வளோ கற்பனை பண்ணியிருப்பார் அவர், ஆண் வாரிசு இல்லை அப்படின்னும் போது. நான் அப்போ சொல்லுவேன், ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் ஒன்று தான், ஏதோ ஒன்று நடந்து போச்சு. இருக்கிற பெண்களை நல்லா வளர்த்து. இந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப டெடிகேட்டிவாக இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனால் கூட வீட்டை மறக்க மாட்டாங்க. வீட்டில் போகிற இடத்துல தெரியாமல் கொண்டு வந்தாவது அப்பா அம்மா வளர்த்துட்றாங்க. அதனால் நீ அப்படி நினைக்காத அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுடைய படங்களில் நிறைய காமெடி சீக்வன்ஸ்ல எல்லாம் சார் நடிச்சிருக்காங்க சார். அப்போ வந்து நிறைய வசனங்கள், சமூக கருத்துக்கள் வந்து அவர் நிறைய அதில் சொல்லியிருக்காரு. அது உங்களுடைய வசனமாகவும் இருந்தாலும் கூட அதை டெலிவரி பண்ணும் பொழுது நிறைய உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் இல்லைங்க சார்? அந்த மாதிரி ஏதாவது மறக்க முடியாத தருணங்கள் இருக்கு? நிறைய கருத்துக்களை சொல்வார். இடையில நல்ல கருத்துக்கள் எது தோணுச்சுன்னா, சார் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். வடிவேல் வந்து அவர் என்ன சொன்னமோ அதை செஞ்சுட்டு போயிடுவார். அதை நல்லா செஞ்சுட்டு போயிடுவார். இவர் வந்து என்னென்னா ஒரு கிரியேட்டர், இவர் ஒரு எழுத்தாளர், எழுதக்கூடியவர், படித்தவர் வேறு, நல்லா படித்தவர், லாலாம் படித்த ஒரு ஆள். அதனால் அவர் தோணும், சார் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கருத்து. அவரும் உங்களை மாதிரியே அரசாங்கத்துறையில் பணியில் இருந்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு சரி. அதனால் சொல்லும்பொழுது நான் கேட்பேன். நான் நிறைய அவர் சொல்லி உள்ள நிறைய விஷயங்களை நான் பண்ணியிருக்கேன். சார் ஆக்சுவலாக இன்னைக்கு சாருடைய 63வது பிறந்தநாள் கொண்டாட்ட தமிழ் சினிமாவுக்கு இது எவ்வளோ பெரிய இழப்பாக நீங்கள் பார்க்குறீங்க சார்? தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகர் சங்கம்லாம் வந்து விவேகனுடைய பிறந்த நாளையோ இறந்த நாளையோ ஏதாவது ஒன்று வந்து தூக்கி பிடிக்கணும். ஒரு நல்ல நடிகருடைய, அதாவது நடிகர் என்பது வேறு, நல்ல நடிகர்கள் என்பது, பண்பான நடிகர்கள் என்பது வேறு. அதனால் இதை வந்து ஒரு நல்ல பண்பாக வாழ்ந்த ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு நடிகரை அப்படின்னு சொல்லி நடிகர் சங்கம் இதை முக்கியமாக கொண்டாடும். சார் ஆக்சுவலாக நான் சார்கிட்ட வந்து ஒரு 2 டைம் மீட் பண்ணியிருக்கேன் சார் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. சாதாரண ஒரு நார்மலான தெரியாத ஒருத்தர் ஃபஸ்ட் டைம் போனால் கூட என்னமோ ரொம்ப நாள் பழகுன மாதிரியான ஒரு தன்மையோடு பழகக்கூடியவர் சார். நீங்கள் இத்தனை வருஷமாக அவர் கூட பழகிருக்கீங்க, நிறைய விஷயங்கள் அவருடைய ஷேர் பண்ணியிருப்பீங்க, அவர் உங்ககிட்ட ஷேர் அதில் ஏதாவது மறக்க முடியாத ஒரு தருணம், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு கூடவே நின்னார், எனக்கு இதை பண்ணார் அப்படின்னா அது அந்த மாதிரி என்ன சொல்லுவீங்க சார்? என்ன ரொம்ப ப்ரில்லியாக இருப்பார். ஓகேங்க சார். மதியம் சாப்பிடும்போது முதல்ல என் சாப்பாடு எடுத்து வச்சுக்குவார். ஓகேங்க சார். சார் நான் சாப்பிட்டு தான் மீதி உங்களுக்கு அப்படின்வாரு. ஓகே. அப்புறம் சரிப்பா நீ ஒன்று சாப்பாடு எடுத்துட்டு எல்லாம் உட்காந்து ஒன்றா சாப்பிடலாம் அப்படின்வாரு. ஓகே. அதனாலே வீட்டில் ஒரு 5 பேர் 10 பேருன்னு கொண்டு வந்துடுவோம். ஓகேங்க சார். நானும் விவேக், வடிவேலு மற்றும் எல்லாம் நிறைய பேர் எல்லாம் இன்னும் கூடி உட்காந்து ஒன்றா சாப்பிடணுன்ற எண்ணம் உள்ளவர் விவேக். பேசிக்கிட்டு ஜாலியாக சாப்பிடணுன்ற எண்ணம் உள்ளவர். அதே மாதிரி ஷூட்டிங் முடிஞ்சால் ஒர்க்கர்ஸுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து கொடுப்பாப்புல. இதெல்லாம் அவர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ்.
சாதாரண நாட்களில் கூட வந்து பார்த்துட்டு போவார். இப்போ நான் வந்து மெஸ் வச்சுருந்தேன் ஓகேங்க சார். எங்கள் ஆஃபீஸ்லேயே. வேறு எங்கேயோ ஷூட்டிங்கில் இருப்பார். ஃபோன் பண்ணிட்டு, சார் உங்கள் கம்பெனியில் தான் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு. உடனே நம்ம ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னா, வேறு எங்கேயும் ஷூட்டிங்கில் இருக்கிறார், இங்கே வந்து சாப்பிட்றாரு அப்படின்னு. டேய் இது என் கம்பெனியா, ஓகே. புரியுதா அப்படின்னு சொல்லுவார். இதுவும் சரி, குஷ்பு, ராதிகா எல்லாருமே சொல்லிவிட்டு வேறு எங்கேயோ இருப்பாங்க. கலட்டா பண்ணிட்டு ஒரு 5 பேர் இங்கே இருப்பாங்க. சரி அதுன்னா நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட் அவங்க வரட்டும் போட்டோன்னு நினைப்பேன். இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு பேர் வழி. அவருடைய இந்த பிறந்த நாளில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்கிட்டேருந்து இந்த விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? ஒரு நல்லவர் கெட்டவர்ன்றது இறந்த பிறகு தான் பேசப்படணும். இருக்கும்போது பேச மாட்டாங்க, முகஸ்துதிக்காக பேசுவாங்க. கெட்டவனாக ஒருத்தன் தான் கூட எப்படி இப்போ சார் நல்லா இருக்கீங்க, நல்ல மனுஷன் தான் சொல்லுவாங்க, எனக்கு எதுக்கிட்ட வம்பொண்ணு. ஆனால் இறந்த பிறகு வந்து அவர் வந்து யார்கிட்டையும் தகராறு பண்ண போகிறதில்ல. ஆனாலும் நம்ம சொல்கிறோம்னா என்ன அர்த்தம், அது அவருடைய மேலே இருக்கக்கூடிய மரியாதை. அதனால் விவேக்கு நல்ல நடிகர், அதை தாண்டி நல்ல மனிதர். இதை வந்து பின்னாடி இருக்கிற நடிகர்கள் வந்து பின்பற்ற வேண்டும். அவங்க பெண் குழந்தைங்கள்லாம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நல்ல இடத்துக்கு போய் நல்ல மாதிரியாக இருக்க வேண்டும். அதனால் வந்து பின்னாடி வரக்கூடிய நகைச்சுவை நடிகர்களுக்கு அவர் ஒரு முன்னோடியாக திகழ்வார். என் மனசில் இடம் பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு தம்பி. ஓகே. அவர் இன்னைக்கு இல்லாட்டியும் கூட அவருடைய படங்கள் மூலமாக இன்றைக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து அவரை பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க சார். இருந்தாலும் இனி வரக்கூடிய தலைமுறையினர் வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? ஏன்னா அவர் மரக்கன்று நடுறதை வந்து ஒரு பிரதானமாக எடுத்து வச்சு முன்னெடுத்து போயிட்டு இருந்தார். இப்போ அது ஸ்டாப் ஆகி நிற்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களை மாதிரியான ஒரு சிலர்கிட்ட இருக்குது சார். ஒரு இயக்குனராக நிச்சயமா அதப்பமா தனி மனிதன், குடும்பம், சொசைட்டி, இது வந்து கார்ல் மார்க்ஸ் சொல்கிறார். கம்யூனிஸ்ட் கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் தனி மனிதனுக்கு தன்னை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், சொசைட்டியை பார்த்துக்கணும். அப்போ நமக்கு 100 ரூபா சம்பளம்னா 30 ரூபா உனக்கு, 30 ரூபா குடும்பத்துக்கு, 30 ரூபா எதுக்கு செலவு பண்ணணும்? சொசைட்டிக்கு. சார் இல்லைன்னா என்னன்னாக்கா இந்த சொசைட்டி நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மனப்பான்மையை சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லாம் வந்து என்னென்னா, அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுறானுங்க, கொஞ்சம் ஃபேமிலி கொடுக்குறானுங்க. ஆனால் சொசைட்டிக்கு செலவு பண்ணுறது சுத்தமாக முக்கால்வாசி நடிகர்களுக்கு கிடையாது. அது இன்கம் டேக்ஸுக்கு பயந்துட்டு எதை செய்வாங்களா வழியா தானாக வந்து செய்கிற பழக்கம் இல்லை. அது தானாக வந்து பப்ளிக்கு செய்கிற அந்த பழக்கம் நமக்கு வேணும். அந்த தன்மையை வந்து விவேக் அதை செய்திருக்காரு. நம்ம சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி. இப்போ நான் கூட சினிமாவில் நாங்கள் சாப்பாடு வந்து ஒரு வாரத்தில் 1 நாள் 2 நாள் கறி மீன் போட்டால் போதும் ஷூட்டிங்கில். ஆனால் விஜயகாந்த் அடுத்தது நான் 2 பேர் கம்பெனியில் எல்லாருக்கும் எல்லா நாள்லையும் என்ன கேட்குறாங்களோ அதை செய்ய சொல்லும். மெஸ்ஸு தான் வீட்டில் ஆஃபீஸில். ஒரு நாளைக்கு எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு 30 பேருக்கு சாப்பாடு போதும். நாங்கள் 60 பேருக்கு செய்வோம். 30 எதுக்குன்னா, யாராவது சான்ஸ் தேடி வந்து பல பேர் வந்து பாவம் கஷ்டப்படுவாங்க. இப்போ சில பேர் வந்து சான்ஸ் தேடி வருவான், எங்கே சார் அப்புறம் வானாக்கா வழியிலே மயக்கம் போட்டு விடுவான். என்னடானா 3 நாள் ஆச்சு சாப்பிடுவான். அவனை சாப்பாடு போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். சாப்பிட்டு அடுத்தது நான் வரும்போது வான்ட்டு யார் வந்தாலும் அங்கே சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் எங்களுதில். ஓகே. அது விஜயகாந்த் கரெக்டாக செஞ்சார். இந்த தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக உங்களுடைய படங்களில் வந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நாயகிகளை தான் வந்து ஒரு ஹீரோ முக்கியத்துவப்படுத்தி நீங்கள் காட்டியிருப்பீங்க. அந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்தது சார்? பெண் உரிமை பற்றி உங்களுடைய பார்வையில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? பெண் உரிமை அப்படின்றது எதுவுமே வந்து வாழ்க்கை அனுபவம் தான். எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன், கொஞ்சம் பெரிய பண்ணையாருங்க, கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டார், சொத்துங்கள்லாம். இப்போ எங்கள் அம்மா ரொம்ப சிரமப்பட்டு என்ன வளர்த்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக சித்தி, பாட்டி, இந்த மாதிரி ஒரு 7 பெண்கள் ஒன்றா சேர்ந்து, அதுவும் உங்கள் வீட்டில் ஆம்பளை பையன்
விடாமல் தூக்கி எங்களை வந்து நல்லா வளர்த்து செட்டிங் அனுப்புனாங்க. அப்போ வந்தபோது இந்த பெண்கள்லாம் சேர்ந்து இந்த வளர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆளுன்றதுனால படம் பண்ணும்போது எனக்கு இவங்களுடைய தாட்டு வருது. அதனால் ஒரு ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு வந்து வேறு ஒரு கல்யாண காட்சிகள் பண்ணிக்கிட்டு அப்படி ஜாலியாக போயிடுவாங்க. ஆனால் பெண்கள் குழந்தைங்களுக்காக விரதம் இருந்து போராடி செய்கிறாங்கன்றது தெரிஞ்ச உடனே அதுவும் ஒரு 7-8 பெண்கள் என்னை காப்பாற்றுறதுனால அது நான் என்ன பண்ணேன், படங்களில் எதுவும் தெரியும் என்ன அறியாமையே பெண்கள் சம்மந்தப்பட்ட அவங்கள கொஞ்சம் உயர்த்தி படம் இருக்க ஆரம்பிச்சு. அதுவும் பர்டிகுலராக பெண்களுக்கு முழு சுதந்திரம் வேணுன்ற எண்ணம் எனக்கு தோணுச்சு. தாத்தா இருக்கார், பணக்காரர். ஆனால் அவரை விட எங்கள் பாட்டி வந்து டெடிகேட்டிவ். அன்னதானம் பண்ணுவாங்க, ஒரு 50 குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுப்பாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு. அப்போ டெடிகேட்டிவாக இருந்திருக்காங்க. அவர் சொத்து சேர்க்கறதுல தான் கவனம் செலுத்திருக்காரு. எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா டெடிகேட்டிவ். எங்கள் வீட்லேயே கூட பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் வந்து உழைப்பார், நல்ல சாதனையாளர் தான். ஆனால் பெண்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக அந்த குடும்பத்து மேலே. இப்போ என்னை விட என் ஒய்ஃபு அதிகமாக உழைக்குது. அவங்க எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க? 5 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க. அப்புறம் எழுப்பி விட்டு நம்மளை வேலைகளுக்கு அனுப்புகிறாங்க. நம்மளை தூங்க வச்சு தான் தூங்குறாங்க. அப்போ அவங்க ஒர்க்கு அதிகம் இல்லை, டெடிகேஷன் அதிகமாக இருக்குல்ல. பேர் எனக்கு இருக்குது, ஆனால் உழைப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதில் என்னுடைய கருத்து கொஞ்சம் அதிகம். அதனால் நம்ம படம் பண்ணும்போது கூட கொஞ்ச நாள் வரைக்கும் நான் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தேன். பெண்களுக்கு அதிக சம்பளம். ஓகே. வரவேட்டினாவா ராதிகாவுக்கு என்ன சம்பளம், அதான் வந்து ஹீரோ. ஓகே. ஆமாம் ஆமாம். இப்போ ரஜினி சார் படத்தில் ரஜினி சாருக்கு எவ்வளோ இருக்கும்? 200 கோடி இருக்கும். நடிகர் பொம்பளைக்கு எவ்வளோ இருக்கும்? 10 கோடி கூட இருக்காது. கமல் சார் படத்தில் எவ்வளோ இருக்கும்? வித்தியாசம் எவ்வளோ? 100% இருக்கும். இதில் வந்து ராதிகாவுக்கு என்ன சம்பளமோ அதான் உனக்கு சம்பளம். நீ அவங்களுக்கு நடிக்காத்து நீ நடிக்க போறியா? அதனால வியாபாரத்தை பற்றி நான் கவலைப்படலை அப்படின்னு எல்லாருக்கும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த இன்ஸ்பிரேஷன் எதனால் வந்ததுன்னா, எங்கள் வீடு கட்டிகிட்டு இருந்தேன். அப்போ என் பொண்ணு இருந்தது, நல்ல ஷார்ப்பான பொண்ணு. அதான் மேற்பார்வையெல்லாம் பார்க்கும்போது அந்த கூலியெல்லாம் அது கொடுக்கும். அது இந்த அவங்க மேல் ஆம்பளை இருக்கான்ல, வேலை செய்கிறான்ல, அவன் காலையில் வேலைக்கு வர்றதே ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வரும். அப்புறம் வந்து ஒரு 10-20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போய் தம் அடிக்க போயிடுவான். ஓகே. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவோன்னா 1 and 2ல் கொஞ்சம் படுப்பான். அப்புறம் 1 மணி நேரம் முன்னாடியே போய் தண்ணி அடிக்க போயிடுவான். எங்கள் வெளியில் அடிக்கடி ரெஸ்ட் எடுத்துக்குவார் தம் இதில். இது என் பொண்ணு நோட் பண்ணிகிட்டே வரும். இந்த லேடிஸ் இருக்குதுல்ல, அது முன்னாடியே வந்துடும், லாஸ்ட்டில் போகும். சம்பளம் கொடுக்கும்போது என்னென்னா, மேல் ஆட்சி ஆம்பளை ஆளுக்கு வந்து 600 ரூபா, பொம்பளை ஆளுக்கு 400 ரூபா சம்பளம். என் பொண்ணு என்ன சொல்லிச்சான், எல்லாருக்கும் 600 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு. எல்லாருக்கும் 400 தான் கொடுப்பேன். பொண்ணுக்கு 400 ரூபா இருக்குல்லையே 400. அப்போ அவர் கேட்டோம், ஏங்க நாங்கள் ஆம்பளை ஆர்டிஸ்ட் என்ன 3 தடவை தம் அடிக்க போயிட்டேன், தண்ணி அடிக்க போயிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். இவங்க பாரு முன்னாடியிலேருந்து பின்னாடி வரைக்கும் ரொம்ப சின்சியராக இருக்காங்க. 1-2 பேருக்கும் இல்லை அவள். அப்போ இல்லைம்மா, அவங்க ஆண் ஆர்டிஸ்ட்டுக்கு ஆண் வேலை செய்கிறவங்களுக்கு 600 ரூபா சம்பளம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. கொடுத்தா 2 பேருக்கு 600 கொடு, இல்லை 2 பேருக்கு 400, இந்த மாதிரி வச்சக்கூடாதுன்னு ஒரே கரெக்டாக பண்ணிச்சு. ஓகே. ஏன்னா அது பார்க்குது யார் உழைப்பு என்ன டெடிகேஷன் அப்படின்ற மாதிரி. அது எங்கள் குடும்பத்திலே இந்த ஆண் பாதி பெண் பாதின்னு இருக்குல்ல, அந்த பார்க்குற தன்மை வந்து இது கம்யூனிஸ்ட்னால அப்படி வந்ததுக்குன்னு வச்சுக்கேன். நாட்டில் வந்து சமத்துவம் வளரணும், சினிமாவிலையும் வந்து ஆண் பெண் சம்பளங்கள்லாம் வந்து ஈக்குவலாக இருக்கணுன்றது என்னுடைய. ரஜினி கூட ராதிகா நடிச்சுது, அப்புறம் ரஜினிக்கு அம்மாவை நடிக்குது. ஏன் இவர் மட்டும் அப்பா ஆக மாட்டாரா? இது என்னது அநியாயமாக இருக்குல்லையே, நான் என்ன சொல்கிறேன், இது கூடாதுன்றேன் நான். ஏன் இவங்களையும் கடைசி வரைக்கும் அவங்க ஜோடியாக நடிக்க வேண்டியதானே ரஜினிக்கு பண்ண? அது ஆணாதிக்க சமுதாயம் இருக்கக்கூடாது. பெண் ஆதிக்கம் கூட இருக்கும், அது ஏதோ 1-2. ஆனால் ஆணாதிக்க சமுதாயம் இருந்தால் நல்ல நல்ல விஷயங்கள் படங்கள்லாம் எடுக்க முடியாது. சும்மா ஒரு 4 சீனில் வந்துட்டு போவாங்க பொம்பளைங்க,
மீதெல்லாம் இவரே டுவெல் ரயில் 3 ட்ரிபிள் எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் குறையணும், நல்ல சினிமா வரணும், வேறு என்ன எதிர்பார்க்குறேன் சார்? ஆக்சுவலாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சம்பளம் தான் என்னுடைய ப்ரொடக்ஷனில் கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க சார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரெட்டை குதிரையில் சவாரி பண்ணுறது அப்படின்றது எளிதான காரியம் இல்லை. நீங்கள் ஒரு இயக்குனராக எந்த அளவுக்கு வெற்றி கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஒரு தயாரிப்பாளராகவும் சிறந்த பங்களிப்பு வந்து உங்களுடைய ப்ரொடக்ஷனில் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து வடிவுக்கரசி அம்மா தொடங்கி உங்களுடைய ப்ரொடக்ஷனில் பணியாற்றுற நிறைய நடிகைகள் வந்து சொல்கிற ஒரே விஷயம், ஒரே மாதிரி சொல்கிறது என்ன அப்படின்னா, வி சேகர் சாருடைய ப்ரொடக்ஷனில் நாங்கள் நடிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு சம்பள பிரச்சனையே இருக்காது, டைமுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க, கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, நல்ல சம்பளம் கொடுப்பாங்க, அங்கே வந்து ஒர்க் பண்ணுறது வந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்றது. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? அது எப்படி உங்களால் சாத்தியமாச்சு? அவங்க கொடுத்த ஃபீல்டு தாங்க. ஓகே, வடிவரிசி ஓகே. அவங்க என்னென்னா, நான் அவங்களுக்கு பெண்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்டி, நான் எல்லாரையும் என் சகோதரியாக தான் நினைப்பேன், நல்ல சேஃப்டி மரியாதை கொடுக்க சொல்லுவேன். அவங்களுக்கு தான் முதல்ல வந்து என்ன சாப்பாடு மாற்றுது, ஷூட்டிங்லே ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு படத்துக்கு எடுத்தால் கூட போகும்போது பட்டு புடவை எதில் இருந்தால் கூட எடுத்துங்க வந்து சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒன்றும் பெருசாக சம்பளமும் கம்மியாக இருக்கான் அப்படின்னு. அதனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என் படத்துங்களில் வெளியில் ஏதோ சண்டை கூட போடுவாங்க, நம்ம படத்தை சண்டைலாம் போட மாட்டாங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க, சீக்கிரம் சார் படத்தை நல்லா முடிக்கணும்டா அப்படி பிரார்த்தனை பண்ணிக்குவாங்க. ஓகே, ஓவராக ப்ரே பண்ணிக்குங்க எல்லாம் இல்லையா? ஓகே. அந்த மாதிரி அந்த வகையில் ரொம்ப டெடிகேட்டிவாக இருக்கும். ஒரு தடவை ஜெய்சங்கர் சார் என் படத்தில் நடிக்கிறாரு, ஓகே. என் கேரக்டர்லாம் பார்க்குறாரு, இன்னும் இப்படி ஒரு டேரக்டர் நான் பார்த்ததில்ல, ரொம்ப சிம்பிளாக ஏதோ வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. திடீர்னு ஒரு மழை வந்துருச்சு, மழை வந்தோடனே ஷூட்டிங் கேன்சல் பண்ணலான்ட்டோம், ஏன்னா ஏவிஎம்மில் தண்ணி தேங்கிடுச்சு. உடனே அவர் சொன்னார், நீங்கள் 200-300 பேர் கூட்டம் வந்துட்டாங்க, இது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு, எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும், அப்படியே ஒரு ஷூட்டிங் நடத்திருங்களேன், எப்படி சார் தண்ணி வடிக்கிறது, நீ கூட கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, பக்கெட்டில் எடுத்தோம் சொல்லி நீ நான் இறங்கி தண்ணியை வடித்தோம்னு வச்சுக்கோ, எல்லோரும் சேர்ந்து வேலை செய்வான். ஜெய்சங்கரும் வேலை செய்கிறாரு, சேகரும் வேலை செய்கிறாருன்னா 2 பேர் இறங்கி நாங்கள் இறங்கினோம் பாரு, அந்த 200 பேரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா நடிகரும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதில் வடிவேலும் தண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறான், அங்கேயும் தண்ணி விட்றான். என்னென்னா என்னடா அவன் திட்டிகிட்டே, இந்த ஜெய்சங்கரும் விஜயசேகருக்கும் வேலையில் இறங்கிட்டாங்கன்னு தண்ணி வடிச்சிட்டு ஷூட்டிங் நடத்தணும். அந்த மாதிரி சில ஜெய்சங்கர் மாதிரி எல்லாம் நல்ல ஒரு கோஆப்ரேஷன். சார், இப்போது விரலுக்கேற்ற வீக்கமாக இருக்கட்டும், வரவேட்டனா செலவேட்டனா, இப்படி நிறைய படங்கள் வந்து எடுத்திருக்கீங்க சார். உங்களுக்கு இந்த படங்களை, நீங்கள் இயக்கிய படங்களை உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம், எனக்கு பிடிச்ச படம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? வரவேட்டனா சார். அந்த கதை எப்படி சார் நீங்கள் அந்த அளவுக்கு யோசிச்சு? எங்கள் லைஃப் ஸ்டைல். ஓகே, உங்கள் குடும்பத்தோடு? எங்கள் குடும்பத்தில் பாதி இருக்குது அதில் கதை. ஓகேங்க சார். ஸோ அதில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே ரொம்ப இயல்பு. அந்த கதாபாத்திர தேர்வெல்லாம் எப்படி பண்ணீங்க சார்? பெரும்பாலும் யோசனை பண்ணி தான் பண்ணுவேன். ஓகே. 1-2 சொந்தத்துக்கு கேரக்டர் இருக்கும், சிலதுலேயும் என் ஒய்ஃப் கேரக்டர் இருக்கும், இது என் கேரக்டர் இருக்கும், இதில் சொந்த பந்தங்கள் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பேர் உள்ள. ஸோ அந்த படத்தில் ராதிகா மேமோடைய அணுகுமுறை, உங்கள் ஏதாவது மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்குங்களா சார்? அவங்க வந்து நல்லா தான் கோஆப்ரேட் பண்ணாங்க, குழந்தை பெற்றுருந்தாங்க அந்த நேரம். ஓகேங்க சார். அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, சார் குழந்தை பெற்றுட்டா யாரும் நடிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு நான் பயந்தேன். கிழக்கு சீமையிலே இப்போ தான் பாக்யராஜ் வந்து பாரதிராஜா ஏதோ ஆமாம், கிழக்கு செம்மையில் பாரதிராஜா சாரோட ஒரு ஆள் பண்ணார், நீங்கள் தான் கொடுத்தீங்க சார். அப்புறம் பார்த்தா நான் சொன்னேன், யூத்தாக இருக்கிறவங்களுக்கு தான் மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாப், நீ நல்ல நடிகர்களுக்கெல்லாம் பின்னாடி தான் லைஃப், ஏன்னா ஆக்ஷன் தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது அப்புறம் சொல்லும், நீ சொன்ன மாதிரி எனக்கு பின்னாடி சீரியலில் தான் சார் நிறைய காசு. சார், இப்போது அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட் எதுவும் பிளான் பண்ணியிருக்கீங்களா சார்? எப்போ நாங்கள் திரும்ப உங்களுடைய டைரக்ஷன் ஒரு நல்ல குடும்ப படம் பார்க்க முடியும் சார்? நிறைய கதைகள் எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்க சார். இந்த படம் 2 மாதத்தில் ரிலீஸ் பண்ண போகிறேன். ஓகேங்க சார். ஒரு கால சூழ்நிலையினால இந்த பிஸ்னஸ் விஷயங்கள் அதனால் அப்படியே டிலே ஆகிருந்தது. ஓகேங்க சார். அது ரிலீஸ் ஆகிடும். அதுக்கு அடுத்தது நிறைய, நான் எழுத்தாளர் தானே, எனக்கு ஒன்றும் ஏஜி கீஜெல்லாம் கிடையாது, நான் சேர்ந்து போக இன்னும் கூட மூளை அதிகமாகுது. 80 வயசில் தான் கலைஞர்லாம் வந்து சிஎம்மாக இருக்காரு இல்லையா? கண்டிப்பாக சார். வாஜ்பாய் எத்தனை வயசில், அந்த மாதிரி இந்த எழுத்துலாம் இருக்கிறதுனால நம்ம வித்தியாசமான ஆளுங்களை வச்சுக்கிட்டு நல்லா பண்ணலாம். அநேகமாக ஒரு நியூ ட்ரெண்டில் படங்களை பண்ணுறதுக்கான வேலையை பண்ணிகிட்ருக்கேன்.
சார் என்னைக்காவது உங்களுக்கு கமர்ஷியல் படங்களும் நம்ம பண்ணி பார்க்கணுன்ற ஆர்வம் இருந்ததுங்களா சார்? அது பெருசாக எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா கமர்ஷியல் படங்கள் தப்பு இல்லை, அது ஒரு வகையானது. பட் நல்ல மெசேஜ் சொல்ல முடியாது, யதார்த்தமான இல்லையா? கண்டிப்பாக சார். இப்போது நீங்கள் இருக்கீங்க, ஒரு வீடு வாங்கினோம்னா ஒன்றா 40-30 வருஷம் ஆகும். கண்டிப்பாக சார். சினிமாவில் நான் 1 ஹவர்லேயே வீடு வாங்கிட்டாங்க, அப்படியே ஃபாரின் ஆகிட்டாங்க, அப்படியே பிரதமர் ஆகிட்டாங்க, அப்படியே உலகத்தை பிடிச்சிட்டாங்கன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் நம்ப முடியாத விஷயம் இல்லை இல்லையா? புரியுதா? கண்டிப்பாக சார். நீ ஒரு கார் வாங்கிறதுக்கு லேட்டாக இருக்கும்ல இல்லையா? கண்டிப்பாக சார். அதை யதார்த்தத்தை எனக்கு கொஞ்சம் காமிக்கணும். யதார்த்தம் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணிட்டு லைஃப்பில் வருவாங்க. ரொம்ப முடியாமலாம் காமிக்க கூடாது. அது நீங்கள் ரீசெண்ட் டேஸில் பார்த்து ரசித்த படம் ஏதாவது இருக்குங்களா சார்? இருக்குது. இந்த அமரன் இப்போ ஏதோ அந்த படம்லாம் கூட நல்ல படம் தான். ஏன்னா அவங்க ஒரு தியாகியை வச்சு படம் எடுத்திருக்காங்க, அது நல்ல படம். அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள், அமரனுக்கு முன்னாடியும் நிறைய படங்கள் வந்தது. இந்த வாழை அது இது சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல படங்கள்லாம் வந்து. ஓகே. ஸோ நீங்களும் வந்து சினிமாவை தாண்டி அரசியல்லையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு உள்ள மனிதராக கொஞ்ச காலம் பயணிச்சிங்க சார். இன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க சார்? மத்தியிலையா இருக்கட்டும், இல்லை மாநில அரசுலையாக இருக்கட்டும், உங்களுடைய அரசியல் பார்வை எப்படி இருக்குங்க சார்? கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். ஓகேங்க சார். அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது, அந்த நேரத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ என்னன்னா கொஞ்சம் இந்த தேர்தல் அது இதுன்னு ஆசை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட பணம் இது சம்பாரித்து வச்சுக்கிறாங்க. ஓகே. அதாவது 100க்கு 10% சம்பாரிச்சா பரவாயில்ல, 50% எடுத்துக்கிட்டு 50% செலவழிக்கூடாது இல்லையா? மக்கள் பணம் இல்லை. மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஜனங்களுக்கே வந்து என்னென்னா கொஞ்சம் லஞ்ச லாவணிகள் அதிகமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. அதை குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்லது, இல்லைன்னா மாற்றம் வரதான் செய்யும். சார், இன்னைக்கு அரசியலில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கிறது விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை. பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிறது ஒரு இயக்குனராகவும் சரி, இல்லை ஒரு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவராகவும் சரி, உங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்க சார்? நான் என்னுடைய படத்திலே சொன்னேன், மக்கள் தான் ஹீரோ. நீ ஒளியில் நடிகர்லாம் வர்றது தப்பு இல்லை, ஆனால் வந்தால் அதுக்குண்டான டைம் ஒதுக்கணும் இல்லையா? விஜய் வந்து உடனே ஹீரோ ஆகிட்டாரா? இல்லை சார். அவர் குரங்கு மூஞ்சின்னா கிண்டல் பண்ணால் அதை பண்ணால் அதெல்லாம் தாங்கி தான் போராடி தானே நடிகராகி இடத்த பிடிச்சார் இல்லையா? கண்டிப்பாக சார். அதே மாதிரி அரசியல்னு வரும்பொழுது அங்கே ஏற்கனவே தொண்டு போட்டு நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு போராடிட்டு இருக்காங்க. நீ அது உள்ளே வந்து இறங்கி மக்கள்கிட்ட போய் தெருவாக போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு நடிக்க சொல்லுவான்னா கீழே இறங்கி நல்லா பாடுபட்டு வந்தால் வரலாம். அது கொஞ்சம் இன்னும் கேட்டால் ஒரு இமேஜிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கூட வரலாம். ஆனால் மக்களை போய் சேர்ந்து உண்மையிலேயே வந்து இறங்கி டெடிகேட்டிவாக பண்ணால் வரலாம். சினிமா அது அரசியலுக்கு எந்த பக்கத்தில் இருந்து வேணாலும் வரலாம், ஆனால் அதுக்குண்டான ஒரு மரியாதை கொடுத்துடணும் இல்லையா? கண்டிப்பாக சார். ஓனர் நான் காருன்னு வச்சுக்கினேன், அதுக்காக என் காருன்றதுக்காக நான் வண்டியை ஓட்டிட முடியுமா சார்? இப்போது உங்களுடைய படங்கள் எல்லாமே வந்து தீபாவளி டைம்லையாக இருக்கட்டும், இல்லை பொங்கல் டைம்லையாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஹீரோக்களோட எல்லாம் வந்து போட்டி போட்டு பயங்கர ஹிட் கொடுத்துருக்கு சார். அந்த தருணங்கள் எப்படி இருந்தது சார்? அதை பற்றி ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வு வந்து பகிர்ந்துக்க முடியுமா சார்? படையப்பா படத்தோட கூட விரலுக்கு ஏற்ற வீக்கம் படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு சார். ஆமாம், அது நம்ம கதை நல்ல கதை இருந்தால் சில டைமில் பெரிய ஹீரோங்களோட கூட நல்லா போகும். கதை அம்சமான படங்கள் வந்துச்சுன்னா ஹீரோ படங்களை விட கூட சில டைம் நல்லா போகும். நாமளும் அதுக்கு அதிகமாக உழைக்கிறோம் இல்லையா? அது ஒரு வருஷம் நம்ம வந்து கதை வசனம் சரியாக பண்ணி தான் நான் படமே பண்ணுவேன். நான் இப்போ உதாரணத்துக்கு ரஜினி சார் வந்து கொஞ்ச நாள் படம் பண்ணாமல் இருந்தார் இடையில. அப்போ பண்ணும்போது எல்லோரும் கேட்குறாங்க, எந்த படம் வந்து பண்ணா தெரியுமா? ஒரு ஆன்மீக படம் ஒன்று பண்ணார். பாபாவா சார்? பாபாவுக்கு அப்புறம் படம் பண்ணாமல் இருந்தார். அப்புறம் எல்லோரும் கேட்டாங்க, ஏன் படம் பண்ணலைன்னு. ஒரு மீட்டிங்கில் ஹீரோ இல்லை அப்படி, நீங்கள் தான் ஹீரோ, உங்களுக்கு என்னங்க அப்படின்னு. பிஸ்னஸ் இல்லை, நீங்கள் தானே, உங்களுக்கு இல்லாத பிஸ்னஸாக. பிஸ்னஸ்ஸு ரஜினி இதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு படம் ஓடணும்னா அதுக்கு கதை ரொம்ப முக்கியம். நல்ல கதை கிடைக்கல, அதனால் 4 வருஷமாக நான் வச்சுட்டுருக்கிறேன். நான் அதில் வந்து பாபாவில் நான் இருந்ததில்ல, படம் இருந்ததில்ல, ஏன் ஓடல? கதை இல்லை. கதை தான் ரொம்ப முக்கியம். கதை இருந்தால் தான் படம் ஓடும். அதனால் நல்ல கதையை தேடுறேன்னா அப்புறம் தேடி ஏதோ ஒன்று பண்ணார், நல்ல ஹிட்டு கிடச்சிது. அதனால் கதை இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கின்றதுக்கு அதெல்லாம் ஒரு உதாரணம்.
அதனால் பாக்யராஜ் இவங்கெல்லாம் கதையை நம்பி தான் வந்தாங்க. டி.ராஜேந்திரன் கூட ஓரளவுக்கு நடிகராக இருந்தால் கூட கதையை நம்பி தான் வந்தாங்க. அதனால் கதை வந்து எனக்கு கை கொடுத்துச்சு. சார், உங்கள் காலத்தில் இருந்த சினிமாவுக்கும் இப்போ உள்ள சினிமாவுக்கும் உள்ள வித்தியாசம் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் தான் மறுபடியும் சொல்கிறேன்னே, இந்த காலத்தில் வரக்கூடிய சினிமா கலைஞர்கள் எல்லாம் நல்ல போட்டி போகிறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க. இளைஞர்கள்லாம் இன்னும் டெக்னிக்கலாக நல்லா வேறு கற்றுக்கிட்டு வச்சுருக்கானுங்க. இன்ஸ்டியூட்லேருந்து அங்கேருந்து இங்கேருந்து நிறைய பேர் வந்திருக்கானுங்க. அவனுங்களுக்கு என்ன பிரச்சனைனா, அப்போ வந்து ரோடு நல்லா இருந்தது, கார் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ கார் இருக்குது, ரோடு சரியில்லை இல்லையா? இதுதான் வித்தியாசம். கார் இருந்து ரோடு சரியில்லைன்னு என்ன பண்ண முடியும் இல்லையா? இதுதான் இருக்குது. அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணி விட்டால் தான் சரியாக வரும். அதனால் வந்து சின்ன படங்களுக்கும் ஒரு சரியான ஒரு ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை சரியாக ஏற்படுத்தி கொடுத்தா அதை கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோ ப்ரொடியூசர் கவுன்சிலோ மற்றவங்களும் செய்ய வேண்டிய வேலை. செஞ்சால் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கு. இப்போ நீங்கள் இப்போ சமீபமாக போன ஒரு 6 மாதமாக சின்ன படங்கள் ஓடுது. ஆமாம் சார். ஏன் ஓடுது? கதை நல்லா இருக்குது சார். அது திரும்ப நான் வாழையை எடுப்போன்றாரு அவர். பெரிய ஹீரோ வச்சு எடுப்போன்னு சொல்லலையா? ஒரு சின்ன பையன் தான் வரான் படிச்சு முடிவு வரைக்கும் இல்லையா? ஆமாம் சார். அதெல்லாம் என்ன எப்படி? அதனால் இது ட்ரெண்டு மாறும். அந்த மாதிரி படங்கள் வர்றது தெரிய மாட்டேங்குது சார். பட் ஆனால் கதைகள் வந்து அது என்னென்னாக்கா வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் எடுப்படுறதுக்கு ஒரு வாரம் ஆகிடுது. அதுக்கு இடையில் பெரிய படம் வந்தால் சிக்கலாகிடுது. இது பத்திரிகையாளர் தான் என்ன பண்ணணும்னா, இந்த சின்ன சின்ன படங்கள் வருதுன்னா முதல்லே போட்டு தூக்கிடணும். ஓகே, தூக்கி விட்டணும் இல்லையா? ஆஹா ஓன்னு தூக்கி விட்டிங்கன்னா பெரிய படம் கூட ரிலீஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஓகே சார். ஆக்சுவலாக உங்கள் டைமில் வந்து நடிகர் சங்கமாக இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், மிகச்சிறப்பாக செயல்பட்டதா ஒரு டாக் இப்போ வரைக்குமே உண்டு சார். நடிகர் சங்கத்தில் விஜயகாந்த் சார் வந்து பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிற நடிகர் சங்கமாக இருக்கட்டும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சார்? உங்களுடைய பார்வை எப்படி சார்? அதாவது ஒரு எலெக்ஷனில் போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கு, அது கொஞ்சம் இருக்கலாம். அது எலெக்ஷனோட வச்சுக்கணும். மற்ற நேரங்கள்லேயும் வந்து அந்த எதிர்கட்சி அதெல்லாம் செய்யக்கூடாது. எலெக்ஷன் முடிஞ்சிச்சா மற்ற நேரங்கள்லாம் ஒன்றா இருந்து உருப்படியாக இருந்து அந்த சங்கத்தில் வீடு கட்டம் கட்டணுமா, எல்லோரும் நல்லது செய்யணுமான்னு அப்படின்னு இருக்கணும். அதை விட்டு நீங்கள் அதுக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஒரு கட்சியாக இருப்பார், நெப்போலியன் ஒரு கட்சியாக இருப்பார், நாசர் ஒரு கட்சியாக இருப்பார், சரத்குமார், ஆனால் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. ஓகே, சந்திரசேகர் அப்படின்னு எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒத்துமை தேவை. இப்போ என்னன்னாக்கா இவனுங்க பாலிட்டிக்ஸ் அரசியல் உள்ளே பூந்துட்டு டிஎம்கே, எல்மிகே, காங்கிரஸ் அப்படின்னு ஏதோ ஒவ்வொரு கட்சின்னு சொல்லிட்டு சங்கத்தை நடத்த விடாமல் போய் இது பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் பக்குவம் கம்மியாக இருக்குது. ஓகேங்க சார். சார், நடிகர் சங்கத்தில் விஜயகாந்த் இருக்கும் பொழுது ஏதாவது உங்களுக்கும் அவருக்குமான மறக்க முடியாத நிகழ்வுகள்? நிச்சயமாக 2 பேர் தான் வேட்டி கட்டினவங்க. ஓகேங்க சார். அவர் வேட்டி கட்டிகிட்டு இருப்பார், நானும் வேட்டி கட்டிட்டு இருப்பேன் இல்லையா? 2 பேர் தான் இருப்போம். நான் அவர் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது நான் இயக்குனர் சங்கத்தில், எழுத்தாளர் சங்கத்தில் பாரதிராஜா நானும் செல்வம் பண்ணியிருப்போம். அடிக்கடி மீட் பண்ணுவோம், சிஎம்லாம் போய் பார்ப்போம், எல்லாம் நல்லா பண்ணுவோம். நல்ல நட்பு அவருக்கு எனக்கு. அதனால் அவருக்கு வச்சு படம் பண்ணுறது கூட நாம் அட்வான்ஸு அவங்களுக்கு வீட்டுக்கு 50,000 கொடுத்த 1.5 லட்சம் 1.5 கோடி பேசி எல்லாம் பண்ணேன். அது இந்த ஏஐ படத்தில் எனக்கு கொஞ்சம் கசப்பான அனுபவம். சரத்குமார் கொஞ்சம் காய்ச்சிட்டு ரொம்ப சொதிப்பி எனக்கு ஒரு நஷ்டம் வந்துருச்சு. சரி எதுக்கடா ஹீரோங்கிட்டலாம் போயிட்டு மாட்டிக்கணும். அதுக்கு இல்லாமல் அப்புறம் விஜயகாந்த் நல்ல மனுஷன் தான். பட் அவர் அதுக்குள்ளேயே கொஞ்சம் கட்சின்னு ஆரம்பித்தார். சார் நீ அந்த பக்கம் போனீங்கன்னா அப்புறம் சரியாக வர முடியாது, நான் மறுபடியும் நஷ்டமாயிடும், இப்போ இருக்கிற நட்பு போயிடும், அதனால் ரிட்டர்ன் பண்ணுன்னு வாங்கிட்டேன். அவ்வளோ. மற்றபடி விஜயகாந்த் சார் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து சூழ்நிலை அவர் அரசியலுக்கு போனதுனால வேண்டாம். அவருடைய இழப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நிச்சயமாக ஒரு நல்ல மனிதர். அவர் அரசியலுக்கு போகாமல் தான் நல்லதாக இருந்திருக்கும். இதே அரசியலுக்கு போகும்போது அவருடைய நல்ல நட்பாக இருந்தால் ராவத்தூரில் கட் பண்ணிடக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக சார். அரசியலே கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். நீ அவரையும் விட்டுட்டு போனேன் அப்படின்னு நல்லாயிருக்கும். அந்த அரசியலில் அவர் பண்ணதெல்லாம் கொஞ்சம் பெருசாக எனக்கு உடன்பாடு கிடையாது. நடிகர் சங்க தலைவராக, ஒரு மனித நேயவாதியாக நல்ல மனிதன். தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய உடல்நிலை சரியில்லாத சூழல்லையும் நாங்கள் கேட்டோம் அப்படின்றதுக்காக, ராணி நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை எங்கள் கூட இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நல்லது.